இப்போ கோவிலுக்கு போயிட்டு சாமியை பார்க்குறீங்க, சாமியை பார்த்ததுமே கண்ணீர் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த பதிவை பாருங்க, ஒரு சின்ன புரிதல் உங்களுக்குள் ஏற்பட்டது அப்படின்னா மிகவும் நல்லது. இப்போ அந்த கண்ணீர் அப்படிங்கிறது 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று துயரத்தில் வருவது, இன்னொன்று ஆனந்தத்தில் வருவது. ரெண்டுக்குமே வித்தியாசம் உண்டு, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ கோவிலுக்கு போகிறோம், சாமியை பார்க்குறோம், பார்த்ததுமே அழுக வருது. அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஆற்றாமையின் வெளிப்பாடாக கண்ணீர் சில நேரத்தில் வரும். ஆற்றாமைனா என்னால் முடியலை, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், என்னால் முடியலை, இதுக்கு மேலே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த சரணாகதி ஆகும்போது வருகின்ற கண்ணீர் அப்படிங்கிறது வேற. அது பார்த்தீங்கன்னா அழுது தீர்க்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னோட கஷ்டத்தையெல்லாம் நான் எப்படி உன்கிட்ட காமிக்க முடியும், இந்த கண்ணீர் வழியாகத்தான் உனக்கு நான் காட்ட முடியும் அப்படிங்கிறனால அவரை பார்த்ததுமே ஒரு ஆற்றாமையின் காரணமாக என்னால் இந்த கஷ்டத்திலேருந்து வெளியே வர முடியலையே, உன்னால் மட்டும்தானே இந்த கஷ்டத்திலேருந்து என்னை வெளியே கொண்டு வர முடியும், நீ பாட்டுக்கு இவ்வளோ அமைதியாக இருக்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாக நம் வழிபடுகின்ற இறைவனை பார்த்ததுமே நம்மளுக்கு கண்ணில் தண்ணீர் வரும். இது ஒரு வகை. இது தவறா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட, நம்ம உரிமையானவங்க கிட்ட தானே நம்ம போய் அழுக முடியும். கண்ணீர் எல்லா இடத்துலையும் வந்துடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. கண்ணீர், உண்மையான அந்த கண்ணீர், துன்பத்தை வெளிப்படுத்துகின்ற கண்ணீர் எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம அழுக மாட்டோம். வைராகியமாக இருப்போம். நமக்கு பிடித்தவர்கள், நமக்கு ஒரு உரிமை உள்ளவர்களை பார்த்தாதான் அவங்க கிட்ட சொல்லி அழுகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது வரும். அப்படித்தான் நம் இறைவனையும் பார்க்கின்றோம். நம்ம ரகசியங்களை, நம் மனதில் உள்ள துன்பங்களை சொல்வதற்கு ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஆள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அல்லது அந்த கடவுளை நம்பகத்தன்மையான நபராக பார்ப்பதால் தான் நீங்கள் அந்த இறைவனை பார்த்ததுமே அழுகை வருகிறது. இதே இன்னொரு வகையில ஆனந்தத்தின் வெளிப்பாடாக வருவது. ஆனந்தம்னா பார்த்ததுமே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடாக கண்ணீர் வருவது. அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ இந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடு, ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறத நீங்கள் கடவுளை விட்டுட்டு நம்ம இயல்பான வாழ்க்கைக்கு பாருங்களேன். நம்ம ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் போது கண்டிப்பாக அந்த கண்ணீர் நம்மை மீறி வரும். நான் நினைத்தது நடந்து விட்டது, ரொம்ப உச்சகட்டமாக நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் நடந்துருச்சு, உங்களை மீறி அந்த கண்ணீர் வரும். அதே போல் ஒரு நபரை நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த எதிர்பார்த்த நபர் உங்கள் கண்ணு முன்னாடி திடீர்னு நிற்கிறார் அப்படிங்கும்போது உங்களை மீறி ஒரு அழுகை, அது அந்த ஆனந்த கண்ணீராக வெளிவரும். அதே போல தான் ஆலயத்துக்கு நம்ம போகிறோம், இறைவனோட தரிசனத்துக்காக ஆலயத்துக்கு போகிறோம். அந்த ஆலயத்தில் போனதுமே அந்த தரிசனமும் கிட்டுகிறது. அங்கே இருக்கக்கூடிய இறை சக்தி, அந்த சூட்சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம அதை என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எனர்ஜி அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை நாங்கள் எப்படி சொன்னாலும் சரி, நீங்கள் அந்த இறை ஆற்றலை உங்களால் உணர முடிகிறது. அந்த இறையாற்றலை உங்களால் உணர முடிகிறது அப்படிங்கும் போது அது உடல்ல ஒரு சிலிர்ப்பு தன்மையை உண்டாக்கும். அந்த சிலிர்ப்பு தன்மையோடு சேர்ந்து ஒரு ஆனந்தமானது உங்களுக்குள்ள ஏற்படும். அந்த பரவச நிலை ஏற்படும் பொழுது உங்களை அறியாமல் கடைக்கண்களில் நீர் வரும். அந்த ஒரு ஆனந்தத்தின் வெளிப்பாடாக ஆனந்த கண்ணீரானது வெளிப்படும். இது எப்படின்னா உணர்ந்து கொள்ளும் போதுதான். எனக்கு உரிமையானவனை நான் பார்த்து விட்டேன், நான் எதிர்பார்த்த அந்த நபரை பார்த்து விட்டேன் அப்படிங்கும் போது வருகின்ற இயல்பான கண்ணீரானது இறைவனின் மீது நீங்கள் அதீத பற்று வைத்திருக்கிறீர்கள், அவர்களை சரணாகதி அடைந்திருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது இறைவனை பார்க்கும் பொழுது, அவரை உள்ளார உணர்ந்து கொள்ளும் போது நீங்க போகும்போதே அவரை பார்க்கும்போது ஐயா அப்படின்னு சொல்ற அந்த நிமிடம், அம்மா அப்படின்னு கூப்பிடுற அந்த நிமிடம், உங்கள் வாயிலிருந்து வார்த்தை வருகிறதோ இல்லையோ, கண்ணிலிருந்து நீர் அருவியாக கொட்டி அந்த உடல் முழுவதும் நனைகிறதுனா உங்களோட அன்பு அந்த இடத்துல தூய்மையானதாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் கொடுத்தற்கு அரிய அல்லது கிடைத்தற்கு அரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். இறைவனை பார்த்ததுமே அப்படி கண்ணீர் மல்கி நிற்றல், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த கண்ணீர் அப்படி பெருகும் கண்ணில். அப்படி அந்த கண்ணீர் பெருக்கத்தோட இறைவனை பார்க்கும்போது வேண்டதுக்கு ஒன்றுமே இருக்காது. உன்னை பார்த்துட்டேன், உன்னை உணர்ந்துட்டேன், இதுக்கு மேலே உன்ட்ட என்ன கேட்கணும்? உன்னை பார்த்துட்டேன், உணர்ந்துட்டேன், உன்ட்ட என்ன கேட்கணும்? அப்போதான் அந்த இறைவனுக்கும் நமக்குமான அந்த பிணைப்பானது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்துக்க முடியும். இல்லை சாதாரணமாக கோவிலுக்கு போகிறோம், எல்லாத்துக்கள்லையும் தண்ணி வருதா,
எல்லாம் ஏதோ ஒரு காரணமாக கோயிலுக்கு போகிறாங்க, வேண்டுறாங்க, அவங்க கண்ணிலெல்லாம் தண்ணி வராது. இறைவனை தனக்கானவன் என்று யார் ஒருவர் நினைக்கின்றாரோ, தனக்கு உரிமை உள்ளவன் இறைவன் என்று யார் நினைக்கின்றாரோ, அவரை நினைக்கும் பொழுதே அவர்களது கண்களில் கண்ணீர் வருகிறது என்றால் அவ்வளவு உரிமையானவராக நினைத்திருக்கிறார் என்பது அதன் முதல் பொருள். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இறைவனை பார்க்கும் பொழுது ஆனந்தத்தில் கண்ணீர் வரும், ஆனந்தத்தில் கண்ணீர் பெருக்கெடுக்கும். அந்த இறை சக்தியை தன்னுள் உணரும் போது, தனக்குள் இருக்கின்ற அந்த இறை சக்தி வெளிப்படும் போதுதான் ஆனந்த கண்ணீரானது அங்கு வெளிப்படும் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவம் நிறைய நடந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது இப்பொழுதும் கண்ணீர் வரும். இந்த கோயிலுக்கு போய் இறைவனை பார்த்த அந்த வினாடியே என் கண்களில் தண்ணி வர ஆரம்பிச்சது, ஆனந்தத்தின் வெளிப்பாடாக அப்படின்னு ஒரு சாரா இருக்கும். இன்னொரு சாரார் பார்த்தீங்கன்னா, என் மனசில் நிறைய கஷ்டங்கள் இருந்தது, என் மனதில் நிறைய துன்பங்கள் இருந்தது. நான் போய் இறைவன் முன்னாடி உட்கார்ந்து அழுது கதறி, எல்லாம் முன்னால் தான், நீ தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அழுது விட்டு வந்தேன். வந்ததுமே எனக்கு அதற்கு விடை கிடைத்தது. காரணம், எப்பவுமே அம்மா முன்னாடி அப்பா முன்னாடியே நம்ம போய் கலங்கி நின்னோன்னா, பாசம் வைத்த அம்மாவும் அப்பாவும் பிள்ளை கலங்குவதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுவாங்க. அந்த துன்பத்திலிருந்து என் பிள்ளையை மீட்டெடுக்க வேண்டும்னு ஒரு தாய் தந்தையர் நினைத்து விட்டால் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள். அதே போலதான் நீங்கள் துன்பத்தின் காரணமாக இறைவனின் முன்னால் சென்று அமர்ந்து கண்ணீர் பெருக்கெடுத்து மன்றாடி ஒரு விஷயத்தை சொல்லி கேட்கிறீர்கள். அப்படிங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அது பெரிய பாதிப்பை உண்டாக்கி விட்டது, அதனால் நான் அழுகின்றேன், என்னால் இதற்கு மேல் தாங்க முடியாதுன்னு கதறி அழுதுவிட்டு வருகிறீர்கள் என்னும் பொழுது எப்படிப்பட்ட கல் நெஞ்சும் கரையும், இறைவனின் நெஞ்சம் கரையாதா? அந்த வகையில் நம்ம அப்படி போய் அழுகிறோம், நம்மளோட கஷ்டத்தை சொல்லி அழுகிறோம். அப்படிங்கும் போது அந்த வேண்டுதலுக்கு இறைவன் செவி சாய்ப்பார், அந்த வேண்டுதலுக்கு இறைவன் செவி சாய்ப்பார். ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, பேராசையின் காரணமாக வந்த பிரச்சனைகளுக்கு அல்ல, பேராசையின் காரணமாக வந்த பிரச்சனைகளுக்கு அல்ல. நீங்கள் அழ வேண்டும் என்றால் பேராசை இல்லாமல் இருக்க வேண்டும். உலகத்தோடு இணைந்து நீங்கள் செயல்படுபவராக இருக்கும் பொழுது இந்த இயற்கை உங்களுக்கு வேண்டுவதை அள்ளி கொடுக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இறைவன் தீர்த்து வைப்பார். ஆனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடாதது இந்த பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எப்பவும் இருக்கக்கூடாது, அதை தெரிஞ்சுக்குங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கதறி அழுது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பத்தை இறைவனிடம் சொல்லி அழும் பொழுது அந்த துன்பத்தை போக்குபவராக இறைவன் அங்கு இருப்பார், உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்குவார். இதுதான் அதில் இருக்கக்கூடிய சூட்சமம். இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சில பேர் கோயிலுக்கு போனால் உடனே அவங்க கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும், இல்லை சில பேர்த்துக்கு உடல் சிலிர்க்க ஆரம்பிச்சிடும். அது ஏன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அறிவியல் பூர்வமாக அப்படிங்கிறத விட ஆன்மீக ரீதியாக அது ஏன் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா கோவிலுக்கும் போகிறோம் வர்றோம், அதில் பெரிய மாறுதல் இருக்காது. சாதாரணமாக நம்ம எப்பவும் வேண்டிக்கிற மாதிரியே எல்லா கடவுள்கிட்டையுமே நம்ம வேண்டிப்போம், நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துகிறோம், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு சில கோவில்கள் மட்டும்தான் நம்மளோட நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கும். பெரும்பாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ அல்லது நம்ம அம்மாவோ அப்பாவோ அல்லது நம்மளுக்கு நெருங்கிய உறவினர்களோ சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது அப்படின்ட்டு சில பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. அது எப்படி மற்ற கோவில்களுக்கு போனால் கிடைக்காத மாற்றம் அந்த கோவிலுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருனாலையும் எல்லா இடத்துலையும் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ண முடியாது. கட்டாயம் நம்ம உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி அல்லது அந்த கால சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு கோவிலின் அமைப்பிற்கு ஏற்ற மாதிரியும் அங்கே இருக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மாறுது. அப்படிங்கும் போது நம்ம உடலுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம ரிசீவ் பண்ணிப்போம். அதனால தான் ஒரு சில கோவில்களுக்கு போனால் அமைதியாக நின்றுக்கிட்டு வருவோம், நமக்கு எதுவுமே தெரியாது, கோயிலுக்கு போன ஃபீலிங்கே சில இடத்துல இருக்காது. சில இடத்துல போனால் எதையும் நம்ம உணர்ந்த மாதிரி இருக்கும், யாரும் நம்மளை நெருங்கி நிற்கிற மாதிரியோ அல்லது உடல் சிலிர்க்கிற மாதிரி இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்படும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ் போகும்போது தான் நம்ம கண்ணில் தண்ணி வர ஆரம்பிக்கும். சரி, ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் இறையாற்றல் எல்லா கோவில்லையும் இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லா கோவில்லையும் இருக்கும். நம்ம மனம் ஒருநிலைப்பட்டு இருக்கு, அதை நம்மளால் உணர முடியுது அப்படின்னா உடல் சிலிர்ப்பு ஏற்படுறது எல்லாத்துக்குமே உண்டான ஒன்று தான். சரி, கண்ணில் எப்படி ஏன் தண்ணி வருது அப்படின்னு பார்த்தோன்னா,
அந்த ஆற்றல் அங்கே அதிகமாக இருக்குது. நீங்கள் உணர்ந்துடுறீங்க. உணர்ந்ததுக்கப்புறமா அந்த எனர்ஜி உங்களோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கும் போது தான் உங்கள் மனசோட அது வந்துட்டு ஐக்கியமாகுது. உங்கள் உடலோட, உங்கள் சூட்சம உடலில் வந்துட்டு அந்த இறை ஆற்றல் வந்துட்டு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்படிங்கும் போது தான் உங்கள் உணர்வை நீங்கள் இழந்துடுறீங்க. நம்ம அழுகணுன்னாலாம் அழுக மாட்டோம், பார்த்துக்கிட்டே நிற்போம், இறைவனை பார்த்துக்கிட்டே நிற்போம், அவரோட அழகில் மெய்மறந்து நின்றுவோம். அதுதான் அங்கே நடக்கக்கூடிய விஷயமே. என்னன்னா, நம்ம சூட்சம உடலை விட்டு நமது நினைவானது நீங்கி விடுகிறது. என் உடலை பற்றிய கவலையே அந்த இடத்துல இல்லாமல் ஆக்கிடுது. அப்போ அந்த இரையாற்றல் என்னுள் இறங்கும் போது என்னை அறியாமல் என் கண்ணிலிருந்து நீர் வர ஆரம்பிக்கின்றது. இதை பெரும்பாலும் அனிச்சை செயல்னு நம்ம சொல்லுவோம். நமக்கே தெரியாமல் நடக்கிறது. காலில் முள்ளு குத்துச்சுன்னா டக்குன்னு காலை எடுக்கிறது, கண்ணை சிமிட்டுறது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் தண்ணி வர்றது இது எல்லா கோவில்கள்லையும் உங்களுக்கு நடக்காது. உங்களுக்கு விருப்பமான கோவில், நீங்கள் எதை மனசுக்கு நெருக்கமாக நினைக்கிறீங்களோ அல்லது எந்த இடத்தில் அதீத ஆற்றலை உணர்ந்தீர்களோ அந்த கோவிலில் தான் நடந்திருக்கும். பெரும்பாலும் அந்த கோவிலை வாழ்க்கையில் எப்பவுமே தவற விட்டுறாதீங்க. ஏன்னா அங்கே போய் வைக்கின்ற வேண்டுதலானது கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறும். அதுக்காக ஒவ்வொரு தடவையும் போகிறப்ப எனக்கு கண்ணில் தண்ணி வரல அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, சில நேரத்தில் நம்ம உடலானது சமநிலை இல்லாமல் இருக்கும். நம்ம மனதில் ஒரு குழப்பம் ஏற்படுத்தி இருக்கும். முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்கள் கண்ணில் நீர் வருதுன்னா நீங்கள் அவங்களோட இரண்டரை கலந்துட்டீங்க. அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே இறங்கிருச்சுன்னு அர்த்தம். உங்களை வந்துட்டு எளிதில் அந்த எனர்ஜி அடைந்துடும் அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் மனமுருகி வேண்டிக்கலாம்.